ஈரோட்டில் வாழைப்பழம் சாப்பிட்ட 5 வயது சிறுவன் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த மாணிக்கம் மகாலட்சுமி தம்பதியின் 5 வயது மகனான சாய் சரண் நேற்றிரவு வாழைப்பழம் சாப்பிட்டுள்ளார். அப்போது மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் சிக்கியதால் சிறுவன் சாய் சரண் மூச்சுவிட முடியாமல் அவதியடைந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் சிறுவன் சாய் சரணை உடனடியாக அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மூச்சுவிட முடியாமல் குழந்தை வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறினர். பின்னர் மூச்சுக்குழாயில் சிக்கியிருந்த வாழைப்பழத்தையும் மருத்துவர்கள் அகற்றினர். குழந்தைகளுக்கு வாழைப்பழத்தை கொடுக்கும்போது சிறிய துண்டுகளாக நறுக்கி கொடுக்க வேண்டும் என்றும், மூச்சுக்குழாயில் இதுபோன்று உணவு சிக்கிக்கொண்டால் குழந்தையை தலைகீழாக திருப்பி முதுகு பகுதியில் தட்டிவிட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தைகளுக்கு மூச்சுக்குழாயில் உணவு சிக்கிக் கொண்டால் உடனே என்ன செய்ய வேண்டும் என ஈரோடு அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் சசிரேகா மற்றும் குழந்தைகள் மருத்துவர் கனிமொழி ஆகியோர் வழங்கும் ஆலோசனைகளை தற்போது பார்ப்போம். ஈரோட்டில் 5 வயது சிறுவன் வாழைப்பழம் சாப்பிட்டதில் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் எப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கும், இதை தடுப்பதற்கு என்னமான நடவடிக்கைகளையும் பெற்றோர்கள் கையாள வேண்டும் என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக அரசு மருத்துவர் சசிரேகா நம்மிடையே இருக்கிறார். அவருடன் சில கருத்துக்களை கேட்போம். நேற்று இரவு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சாய் சரண் என்ற 4 வயது பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் பையன் வர்றப்பவே இறந்த நிலையில தான் வந்தாங்க. இது கொஞ்சம் வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் அந்த பையன் நேற்று வாழைப்பழம் முந்தன் வாழைங்கிற வாழைப்பழம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றப்போ கொஞ்சம் இருமல் பொறையேறி மூச்சுக்குழாயில் போய் அடைச்சு அந்த பையன் உயிரிழந்திருக்காங்க. இது இம்மீடியட்டாக அந்த மாதிரி போய் மூச்சுக்குழாயில் சிக்குது, அது முழுங்க முடியலன்னா பேரண்ட்ஸ்க்கு உடனடியாக என்ன பண்ணணும் அந்த டைமில் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் அதை பற்றிய எஜுகேஷன் விழிப்புணர்வு கண்டிப்பாக அவசியம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, எப்படி சின்ன சின்ன போலஸாக கொடுக்கணுங்கிறது பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இரவு நேரங்கிறது பெரியவங்க 7 மணி வரைக்கும் தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்கிற. அப்போ குழந்தைங்களுங்கிறப்ப ஜீரண சக்தி இருக்குது. இந்த மாதிரி மூச்சுக்கு உணவுக்குள்ளாய் எந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்தது, அது குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்டது? மூச்சுக்குழாய் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க, 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவ். 6 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால், 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் வீனிங் ஃபுட்டுங்கிற சாஃப்ட் டயட் எல்லாம் கூழ் கஞ்சி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்கள மருத்துவர் அட்வைஸ் பண்ணுறாங்க.